இன்று நாம் பார்க்கக்கூடியது நுரையீரலை பற்றிய நோய்களுக்கான மருந்து. சைனஸ், ஆஸ்மா, டிபி, நுரையீரல் வீக்கம், நுரையீரல் சுருக்கம், நுரையீரலில் ஏற்பட்ட தொற்று நோய்களுக்கான மருந்து. அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா ஆடாதொடை நல்லா கழுவி பொடியை கட் பண்ணி வச்சிருக்கோம். பிறகு முசுமுசுக்கை, தூதுவாழை இலை, அரிசி திப்பிலி, நெல்லிக்காய் பொடி, பார்ப்படாகம். இதில் ஏன் பார்ப்படாகம் சேகரம்னா, இந்த சளி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு காய்ச்சல் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். பார்ப்படாகம் விஷ ஜுரங்களை போக்கக்கூடிய வல்லமை உண்டு இருக்கு. இது பார்ப்படாகம் நிழலில் உணர்த்தி எடுக்கப்பட்ட பொடி. இந்த அதிமதுரம், சதகுப்பை, புளிச்ச மோரில் 12 மணி நேரம் ஊற போட்டு எடுத்து கழுவி காய வைத்த மிளகு, சுத்தி முறை. இது ஒரு 30 வெற்றிலை. இது பார்த்தீங்கன்னா வெள்ளை இருக்கும் பூ பனி மேலேயே கிள்ளி எடுத்துன்னு தண்ணியில் போட்டு வச்சிருக்கோம். இது எண்ணிக்கை 62. இதற்கு சேகரத்துக்கு 1.5 கிலோ பனை வெல்லம். இது மொத்தத்தில் தனித்தனியாக மருந்தாக்கி நுரையீரல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கலாம். காலை மாலை 2 வேளை பாலில் சாப்பிடலாம், இல்லை லேகிய முறையில் அப்படியும் சாப்பிடலாம். இரவில் மட்டும் படுக்கும்போது கொஞ்சம் திருவலா சோறும் அப்படின்னா கடுக்காய் பொடி சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா, ஏன்னா இது மொத்தமே சூடான பொருள், அதனால தான் இதில் நெல்லிக்காய் பவுடர் கலக்கிறோம். உடம்பு அதிகமாக உஷ்ணம் ஆகக்கூடாதுன்றதுக்காக. 100% நுரையீரலை பற்றிய நோய்கள் குணமாகும். நன்றி.